காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். எப்படியாவது அம்மு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்லைனா 3 பேரோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிரும். அம்மு உள்ளே இல்லை போல. அவங்க கிட்ட இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? மீனாவை லவ் பண்றேன்னு சொன்னா ஹர்ட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லுவோமா? கடவுளே, எதுவாக இருந்தாலும் அவங்க நேரில் வந்ததும் வளராம சொல்லிடணும். அம்மு அம்மு உள்ளே இல்லை போல. சரி, வெளியே போய் பார்ப்போம். விக்கி, அம்மு விடுங்க. என்னங்க நீங்க நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு விடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னாலலாம் விட முடியாது. அம்மு ப்ளீஸ் விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு எனக்கும் மேரேஜுங்க, மறந்துட்டீங்களா? அம்மு ப்ளீஸ் விடுங்க. ம், விடவே மாட்டேன். நீங்க விடு விடுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் இறுக்கமாக தான் பிடிக்க தோணுது. அம்மு விடுங்க ப்ளீஸ். என்ன அம்மு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? விக்கி, நாளைக்கு மேரேஜ் சரி, இப்பவே இப்படி சொல்றீங்களே, இப்போ நாளைக்கு நைட் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க? எதுவுமே தெரியாது பாரு உங்களுக்கு. ஆனா நீங்க இப்படி ஆக்ட் பண்றதும் நல்லா தான் இருக்கு. அம்மு நான் இருங்க இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவும் சொல்ல வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, நாளைக்கு வச்சுக்கலாம் அதானே சொல்ல போறீங்க? ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ இன்னைக்கு விடுறேன், ஆனா நாளைக்கெல்லாம் இப்படி எதிர்பார்க்காதீங்க. இப்போ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் அப்புறம் வரேன். ஹலோ ஹலோ, என்னமோ பேச வந்துட்டு அப்படியே போறீங்க. அது அது வந்து அது ஒன்றும் இல்லாமோ, நீ அதிரடியாக ரொமான்ஸில் இறங்கிட்டியா? அதான் என்ன சொல்ல வந்தான்னு மறந்துட்டு வாயை பொழந்துட்டு நிற்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல தான் போகிறேன். கி, நீ மட்டும் சொன்னினா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் லூசாடி நீ. அவள் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாடா. நாளைக்கு மேரேஜை வச்சுட்டு இன்னைக்கு அவகிட்ட நீ நோ சொன்னினா அவள் என்னவா? இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நாளைக்கு மேரேஜ் நடந்துருச்சுன்னா உனக்கே அந்த லைஃப் பழகிரும். அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் அதை பற்றிலாம் உனக்கு கவலை கிடையாது? அதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். 3 வருஷம் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அப்போ நீ சொல்லியிருக்கலாம். அப்போ சொல்லியிருந்தா நீ அக்செப்ட் பண்ணியிருப்பல. மேபி அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ உன்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. உனக்கு அம்மு தான், அம்முக்கு நீ தான். நான் எப்பவுமே சிங்கிள் பேட், அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஸோ அவகிட்ட நீ எதுவும் சொல்லாத. 2 பேத்துக்குள்ளே அப்படி என்னதான் சீக்ரெட்டோ. அது ஒன்றும் இல்லமோ, நாளைக்கு மேரேஜ். ஸோ அம்மு ட்ரெடிஷ்னலாக வருவாங்களா, இல்லை இதே மாதிரி மேரேஜுக்கு ஃபேன் ஷீட் போட்டு வந்துடுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். உங்கள் பேரண்ட்ஸ் வேற வந்திருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. என்னால் அவங்கள லைஃப் பார்ட்னரெல்லாம் ஏற்றுக்க முடியாது மீனா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை. அதெல்லாம் போக போக சரியாயிரும். நாளைக்கு மேரேஜுக்கு ரெடியா இரு. எப்படி தான் உன்னால் இப்படிலாம் பேச முடியுதோடி? உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி இப்படி நடிக்கிற பத்தியா, உனக்கு அவார்டே தூக்கி கொடுத்துடலாண்டி. அப்படியா? தேங்க்யூ. ச்சே, என்னமோ பண்ணு. கண்டிப்பாக மீனா, நீ என்னை மிஸ் பண்ணுவ. அப்போ புரியும் என் அருமை. ஏட்டியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமால, ஆனா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி உன்னை பார்த்த ஞாபகம் இருக்குடா. மேபி எப்பவுமே ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணுவ. இன்னைக்கு என்ன இப்படி கவர் பண்ணிட்டு வந்திருக்க? ஓ முன்னாடி வரணும்னா இந்தியன் கேர்ள்ஸ் மாதிரி சாரி வியர் பண்ணிட்டு தான் வரணும். ஏன் அப்படி சொல்ற?
நீ ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா. ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்க. நானா? ஏய், பிடிக்காத பொண்ணை தொட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன் இல்லை. ஹே ஹே ஸ்டாப். என்ன உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ரொம்ப ஆக்டிங் பண்ணாத. எதை பற்றி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லையா? சரி புரிய வைக்கிறேன். காவிய ஞாபகம் இருக்கா? ஓ, அர்ஜுனோட ஆளை பற்றி பேசிட்டு இருக்கியா? பாவம் அவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சே போயிட்டாங்க. பிரிஞ்சிட்டாங்களா? இல்லையே, அவங்க 2 பேரும் இப்போவும் ஒன்றா தானே இருக்காங்க. அப்படி பண்ணுனா பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் நடக்கலையே. அப்போ நீ பண்ணிருக்க, ஒத்துக்கிற. சேச்சே, அப்படிலாம் அது எதுவும் நடக்கல. நடந்திருந்தா நான் இந்நேரம் வெளியே வந்திருக்க முடியுமா? நடக்கலையா? என்ன சொல்ற நீ? ஆனா அங்க எல்லாரும் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நானும் அர்ஜுனோட அம்மாவும் போட்ட பிளான். அர்ஜுன் கிட்ட இருந்து காவியாவை பிரிக்கலான்னு அப்படிலாம் பண்ணோம். ஆனால் அது எதுவுமே நடக்கல. நாங்கள் போட்ட பிளான் சுத்தமாக வேஸ்ட் ஆகி போச்சு. பிளானா? நீயும் அர்ஜுனோட அம்மாவுமா? என்ன சொல்ற? கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. ஆக்சுவலி அந்த பொண்ணை அவங்க பேச்சை கேட்டு தூக்கிட்டு போனது உண்மைதான். ஆனால் எதுவும் எனக்கு பண்ண தோணலை. அவளோட பர்மிஷன் இல்லாமல் அவளை டச் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா சரியாப்படலை. அதனால தான் அவளை தூக்கிட்டு போய் ஒரு ட்ராமா மாதிரி செட்டப் பண்ணி அப்படி அவங்கள நம்ப வச்சேன். மற்றபடி அங்கே எதுவும் நடக்கலை. ஓ, தேங்க் காட். நீயும் அர்ஜுனுக்கு ரூட் போட்டுட்டு இருந்த. என்ன, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஆயிரும். ஓகே டியா, சரி, ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். நீ இங்க இருக்கன்னு தெரிய வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ கிளம்புறேன். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. என்னது? அதுக்கப்புறம் நீ காவியாவை எப்பவாவது மீட் பண்ணியா? சேச்சே, நான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதே நடக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் இன்னும் பிரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகலை. ஓ, இவன் பொய் சொல்ற மாதிரி தெரியல. இவன் இன்வால்வ் ஆகலனா அப்போ இதெல்லாம் பண்றது யாரு? ஒருவேளை அர்ஜுனோட அம்மாவா இருக்குமோ? சரி ராஜேஷ், நான் கிளம்புறேன். ஹே ஹே ஹே, அடுத்து எப்போ மீட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு ஹக். ஓகே பாய். அப்பாடா, எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நடந்ததுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணது அர்ஜுனோட அம்மா தான். பொண்டாட்டி செம்ம அழகா இருக்குடி. எப்பவுமே அழகுதான். இன்னைக்கு மாமன் கட்டி விட்ட சாரியில இன்னும் அழகா இருக்க. இன்னைக்கு மாமா உனக்கு எந்த சாரி கட்டி விட்டுருப்பேன்னு கெஸ் பண்ண பார்க்கலாம். நீ கெஸ் பண்ண மாட்ட, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக எடுத்து கொடுத்தனே அதே பிங்க் சாரி தான். அழகா இருக்கடி குட்டிமா. தம்பி வாங்கத்த, உங்க பொண்ணை பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கால. ரூம்குள்ளே தான் இருக்கான்னு அப்படியே போடாம இவளை இந்த நிலைமையிலையும் மனுஷியாக்கி உட்கார வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நாங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னத்த இப்படிலாம் பேசுறீங்க? நானும் இந்த வீட்டு பையன் தானே. இருந்தாலும் தம்பி, மனசு கேட்க மாட்டேங்குது. இவ இந்த நிலைமையில கிடக்கும்போது யாருக்கா இருந்தாலும் என்ன தோணும்? வேற ஏதாவது கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். ஆனா நீங்க என்னடானா இப்படி விழுந்து விழுந்து இப்பவும் கவனிச்சுக்கிறீங்க. அவ கூடயே இருக்கீங்க. அத்தை, காவியா ஏன் பொண்டாட்டி, அவளை பார்த்துக்கிறது ஏன் கடமை. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. சரி தம்பி. பாருடி, உங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாங்கன்னு. கண்ணை திறந்து பாரு குட்டிமா. ஏங்க, நீங்க எங்க இருந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கன்னு நினைச்சு அவர்கிட்ட நெருங்கும் போதுதான் எனக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. நீங்க இறந்த விஷயமே நான் ஹாப்பியா இருக்கிறது தான் நீங்க விரும்புவீங்க. உங்க ஆப்ரேஷனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாருங்கிற காரணத்துக்காக அவரை காப்பாத்த நீங்க உயிரையே விட்டுட்டீங்க. ஆனா இப்போ அவரோட உயிருக்கு திரும்பவும் ஆபத்து. நீங்களும் அவரும் வேற வேற இல்லை, ஒன்றுன்னு நம்ப வச்சு அவரை நம்ம குடும்பத்துக்குள்ள பத்திரமா வச்சுக்க போறோம். நீங்க இதை நினைச்சு சந்தோஷம்தான் படுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சொல்லுவீங்க, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம அதை மறக்க முடியாது, கடந்து தான் போக முடியும்னு. அதே மாதிரி தான் நானும் எதையும் மறக்கவும் இல்லை, ஆனா கடந்து போக நினைக்கிறேன். கடைசி வரைக்கும்
என் காதல உங்ககிட்ட சொல்ல முடியல. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டா அம்மு கஷ்டப்படுவா. உனக்கு அம்மு தான் கரெக்ட். எடி போகுமா? ம், போலாமா? என்னடி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், இந்நேரம் துள்ளி குதிச்சு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடுவேன்னு பார்த்தா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. என்னாச்சுமா? முகமே வாடி போயிருக்கு. ஒண்ணு இல்லப்பா, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். பர்றா பொண்டாட்டி அள்ளுது போ. அப்படியா? தேங்க்யூ. அட அட அட, என்ன ஒரு அழகு! சாரி சூப்பர் டி. அப்ப சாரி மட்டும் தான் நல்லா இருக்கா? என்ன அழகா இல்லையா? நீயும் தாண்டி, நீ கட்டினாலதான் இந்த சாரிக்கே அழகு. நீயும் இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருக்க அனீஷ். அதுதான் எனக்கே தெரியுமே. நேத்து கூட ஒரு சினிமா டைரக்டர் கால் பண்ணியிருந்தாரு. ஓ, சினிமா டைரக்டர். எதுக்கு? யாருங்க நீங்க, விஜய் தேவர்கொண்டா விட ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நடிக்க கூப்பிட்டாரு. எப்படி எப்படி? விஜய் தேவர்கொண்டா விட நீங்க ஸ்மார்ட். ஆமாடி. உருட்டு உருட்டு, ஓ வை ஓ உருட்டு. இப்ப நீ நம்ப மாட்டல, இரு நம்ப வைக்கிறேன். பொண்டாட்டி நம்புறியா? இப்போ எருமை, கையை விடு. நம்புறியா இல்லையா? என்ன நம்பணும்? விடுறா. நான் ஸ்மார்ட்னு நீ ஒத்துக்கோ, விடுறேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, விடு. ஏய் லூசு, இடுப்புல இருந்து கையிடுறா. இப்போ ஒத்துக்கிறீங்களா மேடம் நான் ஸ்மார்ட்னு? நீ எப்பவுமே ஸ்மார்ட் தான். கையை எடு, யாராவது வந்துட்டு போறாங்க. ஏன் பொண்டாட்டி கூட நான் ரொமான்ஸ் பண்றேன், என்ன யார் கேப்பா? இருடி, நீ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு சிங்கக்குட்டி வந்து பிறக்க போறான், அப்பதான் நீ அடங்குவ. சிங்கக்குட்டியா? நெவர். உன் திமிர அடக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து பிறப்பா. அதையும் பாத்துடலாம். என்ன டாக்டர், ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, கட்டின பொண்டாட்டிக்கு திரும்ப தாலி கட்ட போறீங்க, இதுல என்ன பதட்டம்? அதுலதான் எனக்கே டவுட்டு. இப்ப என்ன பண்றது? என்ன டாக்டர், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா. கட்டுனா வலிக்குமா? என்ன புரியல? அதிக பிரசங்கி, அதிகமா பேசாதடி. மிஸ்டர் கார்த்தி, நீங்க கார்த்தியா சரவணாவான்னு தெரியல, உங்களை நான் கார்த்தினே கூப்பிடுறேன். இப்போ நீங்க தேஜுவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கு அதுல சம்மதம் தானே? என்னங்க இப்படி கேட்டுக்கிட்டு, அவருக்கு சம்மதம் இல்லாமையே இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு? அதுவும் இவர் சரவணான்னு இந்த குடும்பமே நம்புது. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா எங்களுக்கு தேஜுவோட லைஃப் முக்கியம், அவ ஹாப்பியா இருக்கணும். சரி ப்ரோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேரேஜுக்கு இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. சரி நாங்க வரோம். தலையே வெடிக்குது. டேப்லெட் எங்க? எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருந்துச்சு, மறந்துட்டோமா? போச்சுடா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்துருப்போம், அப்பதான் தலைவலி கொஞ்சம் கேட்கும். நான் கார்த்தியா சரவணாவா? எல்லாம் நான் சரவணா இல்ல, கார்த்தி. மொத்த குடும்பமும் என்ன சரவணா நம்பிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் பாவம் என்ன சரவணா நினைச்சு என்கிட்ட ஏமாந்துருக்கு. எல்லாம் அந்த மாமனால வந்தது. எவ்வளோ வேலை பார்த்துருக்கான். என் சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்காக எனக்கு அப்பாவை நடிச்சு என்னை சரவணா நம்ப வச்சு இந்த குடும்பத்துக்குள்ள என்ன சேர்க்கறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றது? எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. பொய் சொல்லி ஏமாத்தி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது. நான் அந்த பொண்ணை விரும்பினது வேணா உண்மையா இருந்திருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு சரவணான்னு நினைச்சுதானே என்னை விரும்பி இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இல்ல, நடந்தா ரொம்ப தப்பாயிரும். அனீஸ் தம்பி, அந்த மாலையை மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. டாக்டர், இனி ஒரே குஷிதான். ஐம் சாரி, என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்ன தம்பி, கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க? நீங்க சரவணா தம்பி தானே, அப்புறம் உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? ஏன் கார்த்தி, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? எஸ் மிஸ்டர் அனீஷ், நான் சரவணா இல்ல, கார்த்தி. என்னது, கார்த்தியா? கார்த்தி, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? என்ன சார், தெரிஞ்சும்
தெரிஞ்சு உங்க 2 பேர் மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. பிகாஸ் சரவணா தேஜுவோட பாஸ்ட், அவ்வளோதான். அது முடிஞ்சு போன சாப்டர். இப்போ நீங்க உண்மையாவே தேஜுவை லவ் பண்றீங்க. தேஜு உங்களை விரும்புறா. ஸோ இதுல தப்பு என்ன இருக்கு? நீங்க சொல்றது கரெக்டு தான் ப்ரோ. நான் தேஜுவை விரும்புறது உண்மைதான். ஆனா அவங்க என்ன விரும்பல ப்ரோ. சரவணாவை தான் இன்னும் நேசிக்கிறாங்க. அவங்க அவருன்னு நினைச்சு என்கிட்ட ஏமாந்துட்டு இருந்திருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு. நான் அவங்க கிட்ட சாரி கேட்கணும். இட்ஸ் ஓகே, நீங்க சாரி கேளுங்க, உங்களை வேணான்னு சொல்லல. அதை மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மேரேஜே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாமா? என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ. இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. வாவ், இவங்களை யாரு இப்படி ரெடி பண்ணது? நான் தான். ஏன்? ரொம்ப அழகா இருக்காங்க அர்ஜுன். ஏன் பொண்டாட்டி அழகுதான். அர்ஜுன், ஒரு உண்மையை சொல்லட்டா? உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொசிசிவா இருக்கு. காவியாவோட இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு ஏன் தோணாது? எப்பவும் இது தானே சொல்லிட்டு இருக்க. இது என்ன புதுசா? இல்ல அர்ஜுன், அப்போ உன் மேல இருக்கிற ஆசையில சொன்னேன். ஆனா இப்போ உங்க 2 பேர் லவ் பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கு. அவங்க இந்த நிலைமையில இருக்கும் போதும் அழகா saree கட்டி இவ்வளோ அழகா உட்கார வச்சிருக்க. அவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போற. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? சபா, இப்போ உன் கன்க்ளூஷன் என்ன? ஃபர்ஸ்ட்லாம் உன் மேல லவ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ரெஸ்பெக்டும் வந்திருக்கு. சரி, அதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இவ்வளோ நாள் நான் உனக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்க நினச்சிருக்கேன். இப்போ காவியா கண்டிப்பாக கண் முழிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. உனக்காக நான் இதை பண்ணுறேன் அர்ஜுன். காவியா கண்முழிக்க போறாளா? நான் தினமும் பேசிட்டே இருக்கேன், அதுக்கே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறா. நீ எப்படி சரி பண்ணுவ? உன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, கிளம்பு. ரஷ்மி அர்ஜுன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. சரி, இதுவும் உனக்காக இல்லை, என் காவியாக்காக. உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அர்ஜுன். ஐம் சாரி. உனக்கு தெரியாது அர்ஜுன், நான் உன்னை எப்போ இருந்து லவ் பண்ணுறேன்னு. அதனால தான் இதை என்னால் ஏற்றுக்க முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணுக்காக நான் என் மனசை மாற்றிக்கிறேன். ஆனால் நான் உன் மேலே வச்சிருந்த லவ் உண்மை, அது என்றைக்குமே மாறாது. ஏய், என்ன பார்த்துட்டே நிக்கிற? பேசு. நான் பேசி எந்திக்காதவ நீ பேசி எந்திரிச்சு வராளான்னு பார்த்துடுறேன். காவ்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி. நீ எதை நினச்சி இவ்வளோ கவலையாக இருக்க, பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. அந்த ஸ்டோர் ரூமில் உன்னை யாரோ மிரட்டியிருக்காங்க. அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை, ஏன்னா அது உனக்கு தான் தெரியும். ஆனால் அதை விட உன் மனசுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தானே யோசிக்கிற? நான் பேசுறது உனக்கு கேட்குதுல்ல? கேட்கும்னு எனக்கு தெரியும். என்னடா வில்லியா இருந்தவ திடீர்னு நல்லவளா மாறிட்டாலேன்னு நினைக்காத. இது ஒரு வகையில் எனக்காகவும் தான். அது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஹாப்பினஸ் தரும். நீ நினச்சிட்டு இருக்கல்ல, உடம்பளவில் நம்ம சுத்தமாக இல்லை, அர்ஜுனுக்கு நான் பொருத்தமானவ இல்லை அப்படின்னு நீ உன் மனசுக்குள்ள குழப்பிட்டு இருக்க. ஆனால் அது உண்மை இல்லை காவியா. உனக்கு அங்கே எதுவுமே நடக்கலை. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? ராஜேஷ் அர்ஜுனை பழிவாங்க நினைச்சது உண்மைதான். ஆனால் அவன் உன்னை ஒன்றுமே பண்ணலை. அது எல்லாமே ட்ராமா. நீ மயக்கத்தில் இருந்தனால அதை அப்படியே நம்பியிருக்க. அண்ட் டாக்டர், ஹாஸ்பிட்டல், அது எல்லாமே போய், எல்லாமே ட்ராமா. ஏய், இவ பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டு இருக்கா. காவியா, உனக்கு கேட்குதுல? நீ சுத்தமானவ. உன் உடம்பு, மனசு எல்லாமே உன் அர்ஜுனுக்கு மட்டும்தான். உனக்கு புரியுதுல? உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். காவியா, அர்ஜுன். ஏய் காவியா, காவியா எந்திரிமா. அர்ஜுன், அர்ஜுன். காவியா எந்திரிங்க. நான் சொல்றது அவ்வளோ உண்மை. உங்களுக்கு என்னால் அதை நிரூபிக்க முடியும். அர்ஜுன், அர்ஜுன். காவியா, அர்ஜுன், டியா, நீங்க சொல்றது அவ்வளோ உண்மையா? ஆமா காவியா, நான் சொன்னது அவ்வளோ உண்மைதான். இந்தாங்க, இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். நான் காவியாவை அங்கே எதுவுமே பண்ணல.
சும்மா நான் பண்ணது எல்லாமே ட்ராமா. நான் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவ. எனக்கு அங்கே எதுவுமே நடக்கல அர்ஜுன். சத்தியமா டியா, வாழ்நாள்ல இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் டியா. அவ தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலைங்கிறத நிரூபிச்சது மட்டும் இல்லாம அவளை எனக்கு நீ திருப்பி கொடுத்துருக்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. தேங்க்ஸ் டியா. நான் ஏதாவது உன்னை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. கீழே இருக்க அர்ஜுன். நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியாது டியா. காவியா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்சனால தான் இதை நான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் அர்ஜுன். ஆரம்பத்தில் உன்னோட பணத்துக்காக தான் உன் பின்னாடி தெரிஞ்சேன். ஆனால் இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டேன் அர்ஜுன். உங்கள் 2 பேரோட காதல் என்ன சுத்தமாக மாற்றிருச்சு. இப்போ சொல்கிறேன் அர்ஜுன், ஐ லவ் யூ. ஆனால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னை பார்க்க கூட வரமாட்டேன். இன்னைக்கு கிளம்பி யூஎஸ் போயிடுவேன். ஆனால் என் மனசில் என்றைக்குமே நீ இருப்ப அர்ஜுன். சாரி அர்ஜுன் அண்ட் குட் பை.